அன்பார்ந்த நேயர்களே, அனந்தனும் ஆனந்தத்தை தேடும் வாசகர்களுக்கு நன்றி. இன்று 25/12/2025 வியாழக்கிழமை, மார்கழி மாதம், முற்பகல் சஷ்டியும் பிற்பகல் சஷ்டியும் முற்பகல் பஞ்சமியும் சேர்ந்த நாள். இன்று சதய நட்சத்திரம். இன்று திருவாதிரை, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் அருகிலுள்ள விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சேர்ந்து அரசமரம் அல்லது ஆலமரம் அல்லது வேப்பமரத்தில் அமைந்துள்ள விநாயகர் நாகருக்கு காலை 9 to 10 உங்கள் வயதிற்கேற்ற விளக்கேற்றி 21 முறை வலம் வந்து அவருக்கு ஆராதனையும் அர்ச்சனையும் செய்து சிறப்பித்தால் இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாக அமையும். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாகவும் சீரும் சிறப்புமாக உள்ளது. வெற்றிகள் தரக்கூடிய நாளாக இருப்பதால், எளிதில் வெல்லக்கூடிய நாளாக இருப்பதால், எளிதில் எல்லோரிடத்திலும் அன்பாக பேசக்கூடிய நாளாக இருப்பதால் இன்று உங்களுடைய நாளையும் வேலைகளையும் எளிதாக்கிக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள், ஆனந்தத்தை தேடுங்கள். ரிஷபம், ரோஹி நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் சுமாராக அமைந்துள்ளதாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருப்பதாலும் எளிதில் உணர்ச்சி பேசக்கூடிய நாளாக இருப்பதால் எல்லோரிடமும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பயணத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். மிருகசீரிஷம், இன்று நாள் மிகவும் அருமையாகவும் ஆனந்தம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு வெற்றி காணுங்கள். உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சகல செல்வங்களும் சேரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் எல்லோருக்கும் அன்பாக பழகி உங்களுடைய வேலைகளை எளிதில் முடித்துக்கொள்ள இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. மிதுனம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அருகிலுள்ள விநாயகர் கோவிலில் வேப்பமரம், ஆலமரம் அல்லது அரசமரம் அடியில் விநாயகர் நாகர் கலந்து இருக்கின்ற கோவிலில் உங்களுடைய வயதிற்கேற்றவர் விளக்கை ஏற்றி 21 முறை மலம் வந்து அந்த விநாயகருக்கு அர்ச்சனையும் தூப தீபங்கள் காட்டி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஆனந்தம் அதிகரிக்கும், அருள் கிட்டும். புனர்பூசம், இன்று மிகவும் அருமையாக நாளாக அமைந்துள்ளது. குருமார்களின் சந்திப்பு, குருமார்களின் ஆசை உங்களுக்கு கிட்டும். ஆகையால் இன்றைய நாளை குருமார்களின் சன்னதியில் சென்று வழிபடுங்கள். வெற்றிகள் பெருக வாய்ப்புள்ளது. கடகம், பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாகவும் சீரும் சிறப்புமாக உள்ளது. செல்வங்கள் சேரவும், வருவாய் பெருகவும், வழியிலெல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெறவும் உங்கள் நாள் சிறந்த நாளாக இருப்பதால் இந்த நாளில் உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். ஆயில்யம், இன்று சந்திரன் 8ஆம் வீட்டில் கும்பத்தில் அமைந்துள்ளதால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆகையால் எளிதில் எல்லா வேலைகளிலும் சுலபமாக முடியாத காரணத்தினால் மிகவும் கவனத்துடன் சென்று செயல்களில் ஈடுபடுங்கள். வருவாயை பெருக்கிக் கொள்ளுங்கள். நிம்மதியை பெறுங்கள். சிம்மம், மகம், பூர நட்சத்திரக்காரர்கள் என்று சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. எல்லா செயல்களிலும் ஈடுபடலாம். எல்லா தொழில்களையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்தால் அதிக லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள், பூர்வீக சொத்து, பூர்வீக கோயிலுக்கு சென்று வருதல் ஆகிய இன்று அமையும். ஆகையால் இதை உங்களுடைய நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திரம், இன்று நாள் மிகவும் உங்களுக்கு உதவி தரக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களின் உதவி அதிகரிக்கும். மற்றவர்களின் ஆதரவு உங்களுக்கு பெருகும். ஆகையால் இன்று நாள் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு வெற்றி காணுங்கள். வருவாயை பெருக்கிக் கொள்ள சிந்தனை செய்யுங்கள். பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் பிள்ளைகளின் ஆனந்தமும் உங்களுக்கு பெருகும். கன்னி, ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காரியங்கள் தடைகள் ஏற்படுவதாகவும் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் மற்றவர்களுடன் போட்டி போடக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் நிதானமாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை சுலபமாக முடித்துக் கொள்ளுங்கள். சித்திரை, இன்று சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. சீரிப்பாயும் வெள்ள போல் வருவாய்கள் பெருகும், லாபம் பெருகும். முடிந்தவரை எல்லாரிடம் அன்பாக பழகினால் இன்று எல்லாருடைய உதவியும் உங்களுக்கு கிட்டும். ஆகையால் இன்று நாளை உங்களுடைய நாளாக, முயற்சியுடைய நாளாக மாற்றுங்கள். சுவாதி, இன்றைய நாள் கடினமான நாளாக அமைந்துள்ளது. விநாயகர் கோயில் சென்று அரசமரம், ஆலமரம், வேப்ப மரத்தில் அடியில் அமர்ந்துள்ள விநாயகர் நாகர்களுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் நீராட்டி குங்கும அபிஷேகம் செய்து விபூதி மற்றும் மற்றொரு பூஜை பொருட்களால் அலங்கரித்து
வழிபட்டால், உங்களுடைய வயதுக்கேற்றவர் விளக்கேற்றி வழிபட்டால் 20 முறை வலம் வந்து ஆனந்தத்தை பெறுவீர்கள். துலாம், விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்று குருமார்களின் அருள் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் செல்வீர்கள். பூர்வ புண்ணிய லாபம் பெருகும். ஆகையால் இன்றைய நாளை தெய்வ சந்நிதியில் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். விருச்சிகம், அனுச நட்சத்திரக்காரர்கள் இன்ற நாள் அருமையாக அமைந்துள்ளது. ஆகையால் எல்லா முயற்சியிலும் ஈடுபடுங்கள். தடைகளை அகற்றி வெற்றி பெற இன்றைய நாளை உங்களுக்கு உதவிகரமாக அமையும். ஆகையால் எல்லா செயல்களிலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கேட்டை, இன்ற நாள் மிகவும் சுமாராக அமைந்துள்ளதால் எளிதில் செயல்படும் காரியங்கள் கூட தடைப்படும். ஆகையால் நிதானத்துடன் கவனத்துடன் செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை முடித்துக் கொள்ளுங்கள். தனுசு, மூலம், போராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாகவும் உயர்வு தரக்கூடிய நாளாகவும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வருவாய் பெருக்கக்கூடிய நாளாகவும் அமைந்துள்ளது. ஆகையால் எல்லா செயலிலும் ஈடுபடுங்கள். எவைகள் விடுபட்டனோ அவைகளை மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்களதாக அமையும். மகரம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் என்று செயல்களில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். செய்த செயல்களில் மீண்டும் திரும்பி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்க செய்த செயல்களையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்தால் இன்றைய நாள் சுலபமாக அமையும். அவிட்டம், இன்று அளவில்லாத செல்வம் சேரக்கூடிய நாளாகும். எல்லா செயல்களிலும் பேரானந்தம் ஏற்படும். அளவில்லாத பெரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். கும்பம், சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் சுமாராக அமைந்துள்ளது. உங்கள் வீட்டருகில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் அரசமரம், வெப்பமரம் அல்லது ஆலமரம் ஆகிய மரத்தின் அடியில் விநாயகர் நாகர்கள் சேர்ந்திருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று 21 முறை வலம் வந்து நாகருக்கும் விநாயகருக்கும் பூஜைகளும் மற்றும் அபிஷேகம் செய்து உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி விளக்கேற்றி உங்களுடைய கோரிக்கையை வைத்தால் இன்றைய நாள் மிகவும் அருமையாக அமையும். புரட்டாதி, இன்று குறிப்பு நிறைந்த நாளாக இருக்கும். புதுவை முயற்சிகள் அதிகம் செயல்புடைய நாளாக அமையும். ஆகையால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். ஆனந்தம் பெறுவீர்கள். மீனம், உத்திராட நட்சத்திரங்கள் இன்று உயர்வு தர நாளாக அமைந்துள்ளது. உத்தியோகத்தில் உயரும், பணி சுமை குறையும் மற்றும் செல்வம் பெருகும், வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கும். ஆகையால் இன்று நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். ரேவதி, இன்று நாள் மிகவும் தளர்வான நாளாகவும் சோர்வான நாளாகவும் அமைந்துள்ளது. ஆகையால் இதை கவனமாக உங்களுடைய ஈடுபாடுகளில் ஈடுபட்டால் சுலபமாக வெற்றி பெறலாம்.